ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள் டைஸ் அப்டேட்ஸ் சொன்னிக்கு இந்த வீடியோவில் புஷ்பா 2 த ரூல் படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். புஷ்பா 2 த ரூல் இந்த ஒரு படத்துக்கு பேன் இண்டியாவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் செய்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ்நாட்டில் பெருசாக கலெக்ஷன் வந்து பண்ணல. பட் ஒரு ஆவரேஜான கலெக்ஷன் பண்ணவும் செஞ்சு. பட் என்ன ஓடிடியில் லிசன் பண்ணதுக்கு அப்புறமா ஓடிடியில் இந்த ஒரு படத்தை நிறைய பேர் பார்க்கவும் செஞ்சுட்டு இப்போ வந்து தமிழ்லையுமே இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு படத்துக்கான செகண்ட் பார்ட்டுக்கு பேன் இண்டியாவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் செய்து முக்கியமாக ரீசெண்டாக இந்த ஒரு படத்துக்கான டீசர் கூட ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அல்லு அர்ஜுனோட போட்டிஷாக இந்த ஒரு படத்துக்கான டீசர் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. டீசரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும் செஞ்சு. ஒரு படத்துக்கான டீசர்னா எப்படி இருந்திருக்கணும், படத்துக்கான ஓவரால் சீன்ஸ் எல்லாருமே ஒரு டீசரில் வைக்கவும் இருப்பாங்க. நிறைய ஷார்ட்ஸ் ஒரு டீசர் இருக்கவும் செய்யும். ஓவராலாக ஸ்டார்ட் டு எண்ட் அந்த ஒரு டீசரில் காமிக்கவும் செய்வாங்க. இப்போ வந்து கேஜிஎஃப்கான டீசர் ஆகட்டும், இல்லை மாஸ்டர் படத்துக்கான டீசர் ஆகட்டும், எனக்கு பிடிச்ச டீசர்ஸை சொல்லவும் செய்கிறேன். இந்த ஒரு படத்துக்கான டீசர் நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 த ரூல் படத்துக்கான டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீன், படத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு சீன் மட்டும்தான். அந்த ஒரு சீனில் மட்டும்தான் அல்லு அர்ஜுன் சார் இந்த மாதிரி ஒரு லுக்கில் இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வர வந்து போகிறாரு. அந்த ஒரே ஒரு சீனை மட்டும் வச்சு டீசர் கட்டுன்னு பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேர் எடுத்து புகழ்ந்து ட்வீட்டில் வந்து போடுறாங்க. டீசர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கவும் ரொம்ப காமெடியாக தான் இருக்கும் செய்யுது. இந்த ஒரு படத்துக்கான டீசரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆவரேஜ் தான். பட் ஆனால் டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பிஸ்னஸாக ரொம்ப சூப்பராக வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. கேரளாவில் இந்த ஒரு படத்துக்கான ரைட்ஸ் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டில் செல்லுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. அண்ட் ஓடிடி ரைட்ஸ்லுமே 275 கோடிக்கு மேலே செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்படி இந்த ஒரு படத்துக்கான பிஸ்னஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு படம் இந்த வருஷம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுது தியேட்டர்ஸில். ஸோ இப்போ இந்த ஒரு படத்தை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5 நாளைக்கு இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புஷ்பா. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான ஒரு ப்ரோமோ கூட ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. நீங்களாம் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரோமோ பார்க்கும்போது அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. புஷ்பராஜ் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. சரி, ஓகே, ஃபுல் சாங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் பார்க்கவும் செய்யலாம். பார்த்ததுக்கப்புறம் என்னோட ரிவ்யூவை கண்டிப்பாக கொண்டு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான ப்ரோமோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டீசர் உங்களுக்கு பிடிச்சிருச்சா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோட நான் சந்திக்கிறேன். பாய்.